நம்ம சில நிஜத்துக்குள்ளே வரணும். ஏன்னா we have to realize the reality. நிஜத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க மறுரூப மலையில் இருந்த மாதிரி இங்க நல்ல ரொம்ப இருக்குது. கீழே போன உடனே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று காத்திருக்கோம். உங்களுடைய சீசரத்தில் கொண்டு வந்தேன், இவர்களால் ஒன்று வேஸ்ட்டுப்பா, உங்களுடைய சீசர்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம். எல்லாருக்கும் முன்னால் அவிசுவாசமான சந்ததியை உன் கூட இதுவரைக்கும் இருப்பேன்னு வச்சு ஒரு வாங்கிட்டு அதோட விட்டுட்டார். வீட்டுக்கு வந்து சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க, ஏன் எங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சின்னு கேட்டாங்க. உங்கள் அவிசுவாசத்தினால தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால ஜெபத்தினாலும் இல்லாமல் போகாது. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவர் சகத்தையும் செய்ய வல்லவர். இப்போ கவனிக்கணும், நான் சொல்ல போகிறத. அவருடைய வல்லமை இந்த பூலோகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு அவராக வந்து அசீரிய ரீதியிலே அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திட்டு போயிடுறதில்லை. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பவர் வந்துச்சு, வந்த உடனே அப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்முடைய தேவன் தம்முடைய வல்லமையை ஒரு இன்விசிபிள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலம் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதே இல்லை. அது இல்லை. அவருடைய வல்லமையை பூமிக்கு காட்டுறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கார். நம்ம எல்லாரையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கார். என் மூலம்தான் அவருடைய வல்லமையை வெளிப்படும். உங்கள் ஊரில், நீங்கள் இருக்கிற உங்கள் ஊரில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி பலர் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உங்களை பைபாஸ் பண்ணி அவர் தானாக எதையுமே ஒரு காலம் செய்ய மாட்டார். நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். எல்லோரும் நல்லா கவனிங்க. அவர் என்னை உபயோகப்படுத்துகிறாரா? என்ன நான் பயன்படுகிறேனா? ஆத்துமாக்கள் ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? கடந்த நாட்களில் 1-2 பேர் தானே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்களை சுற்றி 97% 95% வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களே. அதாவது நிறைய பேர் சபைக்குள்ளே வர வேண்டியவங்க, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன செய்யணும், தொழுவத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி சொல்கிறார். ஆகவே நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் இருக்கிற ஊரில், பட்டணத்தில் ஏன் இன்னும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை? சாத்தான் தன்னிடத்தில் வைத்திருக்கிற ஜனத்தை அவனிடத்தில் இருந்து நம்ம பிடுங்க முடியல. அதனால்தான் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் அவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் நுழைந்து எப்படி கொள்ளையடிக்க முடியும் என்று சொல்றார். இது வந்து அவன் கையிலிருந்து கொள்ளையடிச்சு நம்ம ஜனங்களை கொண்டு வர்ற ஒரு பெரிய காரியம். நம்முடைய ஊழியத்தில் மிக சிறப்பானது ஆத்தும ஆதாயம். நூறு சபைகள் ஆயிருச்சு, ஆனாலும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் என்கிற தொகையில் ஒரு குறைவே வரல. 95% 90% ஆயிட்டாங்க, 80% ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படியானால் ஏன் அப்படி இருக்கிறது? எல்லாரும் என்ன பேச ஆரம்பிக்கணும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை,
நீங்களே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறீங்க. இப்போ இவைகள் எல்லாம், அதாவது எதிர்மறையான காரியங்கள் நிறைய உலகம் முழுவதும் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. இதை எதிர்த்து சபை வளர்ச்சி, ஆத்துமாதாயம் எப்படி செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. என்னை அழைத்தீரே, என்னை ஊழியத்திற்கு அழைத்தீரே தேவனே, என்னை எப்படி நீர் பயன்படுத்த போகிறீர் என்கிற நிலையில் நாம் ஒரு சில வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை அந்த நிஜமான ஒரு நிலைமைக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருக்கணும். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். எஜமான் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரம். 4 வகையான பாத்திரங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறது. அந்த பெரிய வீடு என்பது தேவனுடைய வீடு. 4 வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம். 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த 4 வகையான மக்களில் நான் மண் பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவேன், அங்க அப்படி சொல்லலை. யார் தன்னை இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக மாறுவார்கள். அவர்களுக்கு கனம் கிடைக்கும். இப்போ பொற்பாத்திரம் என்று சொன்னால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சொல்லாமலே அவங்கள பற்றி பேர் சொல்லாமலே பார்த்த உடனே புகழ்ச்சியா இருப்பார்கள். என்ன, நிறைய படிச்சிருப்பாங்க. நிறைய பொற்பாத்திரம் எப்பவுமே தன்னை பற்றி தாழ்மையாய் பேசவே பேசாது. ஏன்னா அது பொண்ணு. நிறைய ஃபிட்னஸ் இருக்கு அதுகிட்ட, நிறைய தகுதிகள் அதுகிட்ட இருக்கு. பொண்ணுக்கு பக்கத்துல யாரும் நிற்க முடியாது, அவ்வளவு. ஆனா அந்த பொற்பாத்திரத்தை எஜமான் என்ன செய்யல, கையில எடுக்கல. எஜமான் நம்முடைய ஆண்டவர் இயேசு எடுக்கல கையில. வெள்ளி பாத்திரம் அதுவும் அது கூட கொஞ்சம் ஒட்டி நின்றுக்கிடும். இந்த மரப்பாத்திரம் என்ன செய்யணும், இதுல இருந்து அதுல ஊத்தும், அதுல இருந்து இதுல ஊத்தும், ரொம்ப பிஸியா இருக்கும். அது என்ன சொல்லனா, நான் ஐ எம் வெரி பிஸி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு வரும். நான் ரொம்ப பிஸி. இந்த மண் பாத்திரத்தை போய் கேட்டா அது என்ன சொல்லும்னா, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளு, போட்டிங்கன்னா தூள் தூள் ஆயிடுவேன், நான் ஒரு யூஸ்லெஸ், எதுக்குமே. இந்த 4 வகையான மக்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கிறார்கள். தேவனுடைய பெரிய வீட்டில் இந்த 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த 4 வகையான மக்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. தன்னை பற்றி புகழ்ச்சியாய் பேசிக் கொள்ளுகிறதில் இருந்து பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், நான் ரொம்ப அலுவலா இருக்கிறேன் என்று சொல்லுகிற மரப்பாத்திரம், நான் எப்பவுமே இன்ஃபீரியரா பேசுற மண் பாத்திரம், நான் யூஸ்லெஸ், நான் எதுக்கும் பயன்பட மாட்டேன், நான் ஒரு மண்ணு, எனக்கு படிப்பே கிடையாது, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாத ஆள் அப்படின்னு ரொம்ப இன்ஃபீரியரா பேசுறவங்க பலர் இருக்கிறாங்க. இந்த 4 விதமான தரமுள்ள மக்கள் மத்தியில தேவன் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், தேவன் பயன்படுத்துகிறதற்கு ஏற்ற, நீ மண்ணாவது இருந்துட்டு போ, நீ மரமாவது இருந்துட்டு போ, வெள்ளி பொண்ணு எதுவாவது இருந்துட்டு போ, ஆனா அவர் கையில் எடுத்து யூஸ் பண்றதுக்கு என்ன, நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு
அந்த சத்தியம் சொல்லுது. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்னை தேவன் உபயோகப்படுத்தணும். நான் தேவனால் உபயோகப்படுத்துகிறதினால் உலகத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாக நான் இருக்கணும். அதுக்கு எல்லாரையும் போல நான் அப்படியே இருந்துட்டு போறதில்லை. எனக்கு அவருடைய வல்லமை வேணும். என்ன என் இயேசு, என் எஜமான் என்னை உபயோகப்படுத்த வேண்டும். என் எஜமான் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த 4 வகையான பாத்திரங்களை ஏன் சொல்றாரு அப்படின்னா, சபைக்குள்ளே அதிகமாக படித்தவங்க, அதிகமாக படிக்காதவங்க, என்ன பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதனால் ரொம்ப படித்தவர்களை, ரொம்ப திறமையானவர்களை, அப்படிப்பட்டவர்களை தான் யூஸ் பண்ணவே இல்லை. யார் தங்களை சுத்திகரித்து கொள்றாங்களோ, தங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்களோ, அவங்கள யூஸ் பண்றதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். வல்லமை, இயேசுவின் வல்லமை நம் மூலம் வெளிப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். இயேசுநாதர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் பேசுவோமா? ஏன் ஆண்டவரே நீங்க உங்க வல்லமையை உங்ககிட்டயே வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு தந்தா தானே நாங்க அதை பயன்படுத்தி சில அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ சில காலத்தில் என்ன சொன்னாங்க? இந்த கண் தெரியாதவனுக்கு எப்படி கண் தெரிஞ்சது? அவன் பிறவியிலே கண் தெரியாதவன் தானா? பிறவியிலே சப்பானி தானா? பிறவியிலே ஊமை தானா? ஆமா நாங்க பார்த்தோம், அவன் தான், அதே ஆள் தான். அதை நம்ம மறுக்க முடியாது. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கள் நடந்திருக்கிறது, அதை நாங்கள் மறுக்க முடியாது. அதனால நாங்க எப்படி நடந்தது இதே கேள்விதான் அவங்களுக்கு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய நாட்டில இது போலவே சபை போய்கொண்டிருக்க கூடாது. தேவன் எதை செய்தாலும் அழைத்த ஊழியர்களை கொண்டு, அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மக்களை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியமானது. அபிஷேகம் பெற்ற மக்கள், பரிசுத்தாவியின் வல்லமை பெற்ற மக்கள், அந்த பரிசுத்தாவியின் வல்லமையினாலே தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்களா? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்க. 105ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற மக்கள், அதாவது இந்த 2 நாளாகமோ 16:9 அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடுகிறது என் கண்கள், பூமி எங்கும் உலாவுகிறது என்னுடைய கண்கள். உத்தமர் என்று ஒருவரை நான் கண்டால் அவர்களுக்கு என் வல்லமையை கொடுத்து, அவர்கள் மூலம் என் வல்லமையை வெளிப்படுத்துவேன், விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை தேடி அக்கினியாக முட்செடியில் பற்றி எறிந்து அவனை கூப்பிட்டு அவனோடு பேசி அவனை இஸ்ரவேல் மக்களை ரட்சித்து கொண்டு வருகிறதற்கு பல அற்புதங்களோடு அடையாளங்களோடு 10 அற்புத அடையாளங்களோடு அவரை கர்த்தர் யூஸ் பண்ணார். மோசேயை கர்த்தர் யூஸ் பண்ணார். அவங்க என்ன நம்ப மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன சில அற்புதங்களை செய்து, நீ இப்படி செய்து காட்டு, உன்னை நம்புவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே அவன் போய் செய்தான், பெரிய அற்புதங்களை செய்தான். கடைசியில இஸ்ரவேல் மக்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்தமாய் அவன் மீட்டு கொண்டு வந்தான். நீங்க கவனிக்கணும், மோசேயை தேவன் பயன்படுத்தினார். அவன் மாட்டேன் என்று சொன்னான், இல்லை, அவனை தேவன் அவனுடைய உத்தமத்தை அவர் அறிந்தார்.
அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்டெகிரிட்டி, அந்த அவனுக்குள்ள இருக்கிற நீதி, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆதியிலே தேவன் தெரிந்து கொண்ட இந்த காரியங்கள் எல்லாம் அவனை தேவன் அபிஷேகித்து வல்லமை கொடுத்து அனுப்பினார். புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். தேவன் ஆதியிலிருந்து நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல காலங்கள் அது வரைக்கும் நிருபங்கள் எழுதியிருக்கிற எல்லா வேத பகுதியிலும் சொல்லுங்க பாருங்க. பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டா, அவனை சும்மா ஒன்றும் கர்த்தர் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும், நம்ம வாயை வச்சுதான் பழச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன விதவிதமா பிரசங்கம் பண்றோம். இந்த வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணோமா, அடுத்த வாரம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இதை விட பெட்டரா ஒரு பிரசங்கம். அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேர் இப்படி பண்றாங்க. என்ன யூடியூப்ல பார்க்கறது, அதுல ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா, ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை உங்களுக்கு ஹீரோ இல்லையா, அவர் பிரசங்கத்தெல்லாம் கேட்கறது, அதுல கொஞ்சம் பாயிண்ட் எடுக்கிறது. இவர் பிரசங்கத்தில் 2 பாயிண்ட், அவர் பிரசங்கத்தில் 2 பாயிண்ட், எவரோ பேசுனதுல 2 பாயிண்ட், இவருடைய கன்க்ளூஷன் பாயிண்ட் 1, 7 பாயிண்ட். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாஸ்டர்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு யாராவது கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்பா இந்த வாரம் தப்பிச்சோம். அவரு என்ன செய்யறாருன்னா வாய் பேச்சு தான். அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை எங்கே? வல்லமை வெளிப்படணுமே. இயேசு யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களுக்கெல்லாம் சும்மா வெறுமையா அனுப்பாம வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார். ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது எனக்கும் இயேசுநாதருக்கும் சண்டை. என்னையா அன்னைக்கு மாத்திரம் நீர் பூமியில 33 வருஷம் இருந்தீர், கானாவூர் கல்யாண வீட்டில் உங்களுடைய 30வது வயதுல அங்க போய் திராட்சரசம் இல்லாம போயிருச்சு. உடனே நீங்க உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்க தண்ணியை திராட்சரசமாக்குனீங்க. அதுவும் சாதாரண திராட்சரசமாக்கல, எங்கும் கிடைக்காத டேஸ்டியஸ்ட் ஒயினை நீங்க செய்தீங்க. அதை குடிச்சவங்க எல்லாரும் பரவசம் அடைஞ்சாங்க. இந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி அங்கே எழுப்பினது. அதை தயாரித்தவர் இயேசுதான் என்று சொன்னதும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அது முதல் திரளான மக்கள் அவர் பின்னே ஆரம்பித்தார். நான் கேட்டேன் இயேசுநாத, நீரும் எங்களை மாதிரி வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பேசிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே, ஏதோ விதவிதமா பிரசங்கம் பண்றாரு, அது மாதிரி விதவிதமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா உம பின்னால யாரையா வந்திருப்பாங்க? எங்களை மட்டும் இந்த வாயில பிழைக்க வச்சுட்டே. யோசிக்கிறீங்களா? நான் சொன்னேன் ரியாலிட்டிக்குள்ள வாங்க அப்படின்னு. நீ யோசிக்கிறீங்களா? ஒரு சப்பானி நடந்தானா, ஒரு ஊமை பேசினானா, ஒரு கேன்சர் சுகமாச்சா? எங்கேயோ நடக்குது, அங்கங்க நடக்குது. என் மூலம் வல்லமை விளங்குச்சா? இந்த நாட்களில் ஜனங்கள் எப்போ தேவனிடத்தில் அதிகமாய் வருவார்கள் என்று சொன்னால், தேவன் அன்றைக்கு சீஷர்களை கூப்பிட்டு பிசாசுகளை துரத்தும் வல்லமை, என்ன வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை, இந்த வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்து போங்க, இப்போ போய் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நோய்களை குணமாக்குங்க. அவங்க போன இடத்துல எல்லாம் பிசாசு அலடி அடிச்சு ஓடிச்சு. சொன்னாங்க, ஓ உங்களுடைய நாமத்தை சொன்ன உடனே பிசாசுகள்லாம் கீழ்பிடிஞ்சு ஓடிடுச்சுப்பா
அப்படின்னாங்க. அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை எங்க? நாம இந்த 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 முகாமுக்கு வந்திருக்கிற நீங்க பிராக்டிக்கலா நடைமுறையில செயல்படுத்த வேண்டிய சில காரியங்களுக்காக நீங்க பாரத்தோட ஜெபிக்கணும், பாரத்தோட ஜெபிக்கணும். அவர் சொல்றாரு, உத்தம இருதயம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தேடி என் கண்ணு சுத்துதுன்றார் தேவன் சொல்றார். பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள், பூமி உருண்டை முழுவதும் சுற்றி, இந்தியாவிலும் சுற்றுகிறது, மதுரையிலும் சுற்றுகிறது, கர்த்தருடைய கண்கள் சுற்றுகிறது. யார? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களே. எல்லாமே நான் சொல்றேன் கேளுங்க, எல்லாமே பழக்க தோஷம் ஆயிடுச்சு. எல்லாமே பழக்க தோஷம். பாட்டு பழக்க தோஷம், பிரசங்கம் பழக்க தோஷம், ஆலயத்துக்கு வருவது பழக்க தோஷம். இது ஆரம்ப முந்தின காலத்தில் இருந்த அந்த வல்லமைகள் இந்த நாட்களில் வெளிப்படவில்லை. ஆதி நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படி எங்களை வெறும் வாயை வச்சு பிழைக்க விட்டுட்டீரப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்? எனக்கு சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாஸ்தியா நீன்னு கேட்டார். என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். இடையில் உள்ளதெல்லாம் சைலண்ட் ஆக்கிட்டு முதலையும் கடைசியும் பிடிச்சுக்கிடுங்க. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். என்ன சொல்லணும்? நம்முடைய சபையை பார்த்து, அந்த சபைக்கு போனா அந்த பாஸ்டர் கையை வச்சா எந்த வியாதியும் சுகமாயிருதுங்க, அப்படி சொல்லணும். அப்படி வல்லமை வெளிப்படணும். நான் அதுக்காக வல்லமை மாதிரி விதவிதமா கத்தக்கூடாது. என்ன விதவிதமா அதெல்லாம் பண்ணி இந்த தண்ணியை ஜெபம் பண்ணி குடிங்கிறது, எண்ணெயை கண்ணில் ஊத்துறது, எண்ணெய் காது கேட்கலையா காதுக்குள்ள எண்ணெயை ஊத்துறது, என்ன துணியை ஜெபம் பண்ணி கொடுக்கறது, எண்ணெய் பாட்டில் கொடுக்கறது, கைகளை வைப்பீர்கள் தான் சொன்னார் அவர். பவர் இறங்கிறோம், பவர் இறங்கணும். எல்லாரும் கவனிங்க, நல்ல கவனிங்க. அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை எங்கே? வல்லமை வெளிப்பட வேண்டும். வல்லமை யாருக்கு கொடுக்கிறாராம்? என்ன? அந்த வல்லமையை நாடுகிற உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். நிச்சயமா இன்றைக்கு ராத்திரி நீங்க இங்க சொல்லியிருக்கல 105ஆம் சங்கத்தில், கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். என் மூலம் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எப்படி வல்லமை? சுகமளிக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் வல்லமை. நான் உம்முடைய வசனத்தை சொன்னால் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி மனம் கசந்து அழுது ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வல்லமை, அந்த ரட்சிப்பின் வல்லமை ஜனங்களுக்குள்ளே இறங்கணும். அந்த வல்லமை இறங்கி கிரியை செய்யாத வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியும், என்ன சபைகள் 100 சபை வந்துருச்சுன்னு சொன்னேன், பெரம்பூர்ல 100 சபை வந்துருச்சு. இப்போ என்னாச்சு? சர்ச்சுக்கு எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க? சாத்தாங்கிட்ட இருக்கிறவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க, அது யாரும் குறையல. ஏன்னா அந்த சபையிலிருந்து 2, இந்த சபையிலிருந்து 2, இந்த பாஸ்டரை பிடிக்காம வெளியே போனவங்க அவங்க அங்கே சேர்றது, இங்கே சேர்றது, பெரிய மேகா சர்ச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்னச்சுன்னா, எந்த பாஸ்டரோடலாம் பிரச்சனையோ அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சபைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரியாலிட்டி நம்ம ரியலைஸ் பண்ணணும் எல்லாருமே, நிஜத்தை. இப்போ என்ன தேவைப்படுகிறது? வல்லமை தேவைப்படுகிறது. வல்லமை வெளிப்பட வேண்டும். அப்பா, எனக்கு உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள், ஆங்கிலத்தில் யூ ரிசீவ் பவர் அப்படின்னு இருக்கு, தமிழில் நீங்க
பலனடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சீஷர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தாராம். எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாமும் சீஷர்கள் தான், நாங்களும் அதில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் இந்த 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 நீங்கெல்லாம் நல்ல பிரசங்கிமார்கள். எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் இயேசு அழைத்ததினால தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து வந்தீர்கள். இவைகளின் மத்தியில் என்ன ஏன் ஏன் என்னை ஒரு கனம் பண்ணுகிற பாத்திரமாக நான் ஏன் மாறவில்லை? என் ஊரில் என் இருக்கிற ஜனங்கள் என்னை கனம் பண்ணுகிறார்களா? இதை இயேசுவுக்கு உபயோகமான பாத்திரமாக நான் மாறிவிட்டால் நிச்சயமாய் கனம் கிடைச்சிரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்த பாஸ்டர் வந்தாரு, கை வச்சு ஜெபம் பண்ணாரு. உடனே அவன் எழுந்துட்டான். அதே பாஸ்டர் திரும்ப அந்த ஊருக்கு வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஊரே கூடும். அந்த பாஸ்டர் அந்த சப்பானியை நடக்க மாட்டாத ஒருவனை எழுப்பின அந்த பாஸ்டர் வர்றாரு அப்படின்னு சொன்னா அவ்வளவு வரவேற்பு இருக்கும். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வல்லமை என் மூலம் வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு அபேட்சையை நாம் தேவனுக்கு முன்பாக வைத்து இதற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். அவர் வல்லமையை நமக்கு தர்றாரு. அவர் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை அவர் வச்சுக்கிட்டு அபிஷேகம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் துள்ளவும் குதிக்கவும் அந்நிய பாஷை பேச மட்டும் அந்த மட்டில் நம்மளை வச்சுட்டு வல்லமையான கிரியைகள் ஒன்றும் நம் மூலம் நடக்காமல் இருக்கிற காரியத்தில் நமக்கு ஒரு நல்ல இன்னைக்கு அபிஷேகத்தில் நல்ல சபையில் எல்லாரும் நல்ல அபிஷேகத்தில் நல்லா நிறைஞ்சாங்க, அப்போ எங்கள் சபை எழுப்புதலாக இருந்துச்சு அப்படி சொல்லுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நிச்சயமா கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்ம மூலம் வெளிப்படுத்தினா ஒரு மாஸ் கன்வர்ஷன் இருக்கும். ஒரு ஊரே ரட்சிக்கப்படும், ஒரு கிராமமே ரட்சிக்கப்படும், ஒரு தெரு முழுவதும் ரட்சிக்கப்படும், உங்க சபையை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் ரட்சிக்கப்படும். இன்னும் நன்றை கவனிங்கள், இதற்காக ஜெபிக்கிறது இல்லை. இப்பொழுது இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நீர் கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆரோனுக்கு அறினது போல நீங்கள் எங்களுக்கும் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருக்குது. நாங்கள் அந்நிய பாஷை பேசி எங்கள் தேவனோடு ரகசியங்களை நாங்கள் பேசுகிறோம், தேவனோடு நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இது மட்டும் நாங்கள் இருந்துராதபடி தேவனே உம்முடைய வல்லமை உள்ள கிரியை எங்க மூலம் ஏற்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, எனக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிட்டு, டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போவ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு, நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் சுகமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்முடைய ஊழியங்களில் கர்த்தர் எழுப்ப நாம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எனக்கு நான் ரொம்ப நிறைய வசனங்களை சொல்லி உங்களுக்கு நான் நேரத்தை கடத்தணும்னு நான் விரும்பலை. நான் இந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படுத்தவே தேவன் சித்தமாயிருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையை அவராக பூமிக்கு காட்டி அவர் மகிமைப்படுகிறது இல்லை. அது ஜனங்களுக்கு தெரியாது, யார் வந்தது எந்த வல்லமை என்று ஜனங்களுக்கு தெரியாது. நான் இயேசுவின் பெயரால், அவர் சொல்லுகிறார், என் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிசாசு தடுத்துன்னு அந்த இயேசுவின் பெயரால் நாம் செய்கிற அற்புதங்கள், நாம் செய்கிற வல்லமையான கிரியைகள் நம் மூலம் வெளிப்படும் போது நிச்சயமாக தேவன் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். 12 சீஷர்களுக்கு மட்டுமல்ல, அதுக்கு பிற்பாடு 70 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி நீங்க ஜெபம் பண்ணணும், கண்டினியூஸா ஜெபம் பண்ணணும். இயேசுவே, என்னை நீர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமா என்னை நீர் மாற்றும். என்கிட்ட என்ன குறை இருக்கிறது, நான் என்ன தவறு இருக்குது, எதில் என்னை நான் சுத்திகரித்து கொள்ளணும், என்னை பற்றி புகழ்ச்சியாக பேசுறதுல நான் என்னை சுத்திகரித்து கொள்றதுக்கு
ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பான் என்று நாம் தீமோத்தேயுல வாசித்தோமே. அது மாதிரி எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். சீஷர்ல பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை தேவனுடைய பிரதான ஊழியம் என்ன தெரியுங்களா? மனுஷரை பிடிப்பது. என்னை சுற்றிலும் இருக்கிற 95% கிறிஸ்துவுக்குள் வராத மந்தைக்கு வெளியே இருக்கிற மனுஷரை பிடிப்பது. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் பவுலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? ஜனங்கள் தான், ஆத்துமாக்கள் தான். நல்ல சமாரியன் ஸ்தாபனத்தில் 200 சபைகள் 300 சபைகள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு சபைகளிலும் 100 ஆத்துமாக்கள் வருஷத்தில் வந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள். என் மூலம் இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வெளிப்பட்டு நான் சந்திக்கிற ஒரு ஆத்துமாவுக்குள்ள இயேசுவின் வல்லமை இறங்கி ஒரு கிரியை செய்தால் ஒழிய அந்த ஆத்துமா மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. நான் எங்கெங்கேயோ போனேன், எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. நான் இந்த சபைக்கு வந்தேன் அல்லது எங்க பாஸ்டர்ட்ட வந்தேன், அவர் என்னை கை வைத்து ஜெபம் பண்ணினார், நீண்ட வருஷம் நீங்காத இந்த வேதனை என்னை விட்டு நீங்கிட்டு, இந்த வியாதி சுகமாயிட்டு, அப்படி என்று அங்கொன்று இங்கொன்றுன்னு சொல்லப்படுகிற சாட்சி இல்லைங்க. கர்த்தர் இந்த நாட்களில் அப்படி வல்லமையா கிரியை செய்தா அவர்கள் போய் பல இடங்களில் சொல்லுவார்கள், வருகிறவர்களுக்கு எல்லாரையும் அவர் சுகமாக்குவார், எல்லாருக்கும் விடுதலையை கொடுப்பார். அந்த வல்லமை நம் மூலமாக வெளிப்படுவதற்கு இன்றைக்கு என்னை நீர் எடுக்கணும், என்னை நீர் யூஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னும் நிறைய குறிப்புகளை சொல்லி நான் நேரம் போக்க விரும்பல. இந்த ஒரு குறிப்பை நீங்க சாலிடா பிடிச்சுக்கிடுங்க. எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, நான் அபிஷேகத்துல ரொம்ப இருக்கிறேன், ஆனால் உம்முடைய வல்லமை என் மூலம் வெளிப்படவில்லை. நான் எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்படி இருந்தால் எப்படி? ஆகவே நாங்களும் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும். இதை யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வசனம், இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தை மார்க் 16:17, யோவான் 14:12, இந்த வசனங்கள் லூக்கா 9:1, அதுல 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து போங்கள் என்று அனுப்புகிறார். இப்ப இன்றைக்கு நான் என்ன கேட்க போறேன் ஆண்டவர்ட்டனா, எனக்கு அதே மாதிரி வல்லமையும் அதிகாரத்தையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்திருக்கிறார்னு ஒண்ணு செய்யாம இருக்கக்கூடாது. இந்த ரியாலிட்டிக்குள்ள வரணும், நிஜத்துக்குள்ள வரணும். நிஜம் என்ன அதை யோசிக்கணும். தேவ வல்லமை என் மூலம் வெளிப்படல, அதான் நிஜம். அப்பா, வியாதியா வர்றவங்க வியாதியாவே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏதோ நடக்குது, அது கூட அவங்க பெரிய அற்புதம் நடந்ததாக ஒன்றும் சொல்லுகிறது இல்லை. எங்க ஊர்ல அற்புதம் நடக்கணும்னா வெளிநாட்டுக்கு பிரசங்கியார் யாராவது வந்து அது நடந்தது இது நடந்ததுன்னு சாட்சியோட வருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒண்ணு நடக்காது. உங்களை யூஸ் பண்ண அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவு. உன் மேல நிக்கணும், அந்த கண்ணு உன் மேல அந்த கண்ணு நிக்கணும். அந்த கண்ணு என்ன சொல்லணும்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
உனக்கு வல்லமையை கொடுக்குறேன். மாட்டேன் நான் போக மாட்டேன் வேற ஆளை பாரு அப்படின்னா கூட இல்லை நீதான் உனக்கு வல்லமையை கொடுக்குறேன் போன்னு அவனை எகிப்துக்கு அனுப்பி எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாரு. ஏன்னா நம்மளை பார்த்து சீஷர்ல பார்த்து மாத்திரம் இல்லை, நம்மளையும் பார்த்து சொல்றாரு, உங்களை மனுஷர்ல பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பவுலே, தைரியமா பேசுப்பா, பயப்படலாம் படாத, நான் உன் கூட இருக்கிறேன். என்ன, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன் மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு இருக்கிறார்கள். நீ வேண்டும், நீ தைரியமாய் பேச வேண்டும். என் வல்லமையை நீ வெளிப்படுத்த வேண்டும். என் வல்லமை உன் மூலம் வெளிப்பட வேண்டும். நிறைய ஜனங்கள் சபைக்குள்ளே வர வேண்டும். எனக்கு நிறைய ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள், உங்க ஊரில் இருக்கிறார்கள். அந்த சபையிலிருந்து இந்த சபையிலிருந்து ஆட்கள் வருவது இல்லைங்க, அதல்ல. அது உண்மையான ஒரு தேவனுடைய ராஜ்ய வளர்ச்சி இல்லை. தேவனுடைய ராஜ்ய வளர்ச்சி வர வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு ஆத்துமாக்களை தாரும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனா இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்னா, கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஜெபம் இருக்குத, நம்ம ஜெபம் தனிமையில இதுக்காக நாம் மன்றாடணும், அழணும். நான் சொல்வதை மீண்டும் கவனிங்க. இப்படியே இருக்க போறீங்களா? அடுத்த வருஷமா இப்படியே தான் இருக்க போறோமா? தேவ வல்லமை நம் மூலம் வெளிப்படாம இப்படி இருக்க போறோமா? நீ யாரான, நீ வயசான ஆளானா இருந்தாலும் சரி, நீ இளம் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுட்டுகிறது. எல்லாரும் கண்களையும் மூடி பாருங்க, உங்க பக்கத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுதல் அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். என் ஊழியத்தில் என்ன அற்புதங்கள் எல்லாம் நடந்தது, என்ன வல்லமை வெளிப்பட்டது. வல்லமையை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவர் வலது கரத்தை பிடிக்கிறாராம், இல்லையா? ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். இயேசுவே, வல்லமை இல்லாத அங்கொன்று இங்கொன்றுன்னு வல்லமை ஊழியம் நடக்கிறது. நாங்க எல்லாரும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக இருக்கணும். உம்முடைய வல்லமையின் மூலம் விளங்க வேண்டும். ஓ, எங்கள் எஜமான் பயன்படுத்துகிற அவருக்கு உபயோகமான பாத்திரமாக நான் மாற வேண்டும். நான் மௌனமாய் இருக்க மாட்டேன், நான் அமைதலாய் இருக்க மாட்டேன். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அமைதலாய் இருக்க மாட்டேன், நான் பேசுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எந்த தீங்கும் எனக்கு வராது. எங்க இந்திய தேசம் அற்புத அடையாளங்களை கண்டால் ஒழிய விக்கிரகங்களை விட்டு வரமாட்டார்கள். ஆண்டவரே, எங்க ஊர்ல ஒரு அற்புதம் நடக்கணும், வல்லமை விளங்கணும். எல்லாம் கேளுங்க, வல்லமை விளங்கணும். அப்போஸ்தலர்கள் வல்லமையான கிரியைகளை செய்து சபையை கட்டினார்கள். சபை வளர்ந்தது. ஜனங்கள் அவர்களிடத்தில் போய் சேர்ந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபைக்குள்ளே சேர்ந்தார்கள். எங்களுக்கு அப்படி இல்லப்பா, உம்முடைய வல்லமை விளங்கணும். எல்லாரும் கேளுங்க, உண்மையா கேளுங்க, சின்சியரா கேட்டா கர்த்தர் தருவார். என்ன நிஜம் என்ன? அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை எங்கே? அப்பா, வல்லமை வேண்டும் அப்பா. எங்களுக்கு நீர் எங்களை பயன்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை விட வேற என்ன எங்களுக்கு வேண்டும்? இந்த உலகத்துல பொன்னும் பொருளும் அதுவும் இதுவும் இல்லப்பா. எங்களுக்கு உம்முடைய வல்லமை வேண்டும். கர்த்தருடைய கண்கள், நீ கேட்கிற பாரத்தோடு கேட்கிற உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டு, உன்னை கர்த்தர் மோசையை தெரிந்தெடுத்தது போல அநேக தேவதாசர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு வல்லமை கொடுத்து அவர்களை யூஸ் பண்ணது போல கர்த்தர் நம்மையும் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு தான் அவர் தாமே தம்முடைய வல்லமையை பூமிக்கு வெளிப்படுத்துகிறது இல்லை.
கர்த்தர் உங்க அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களே, உங்களை கொண்டுதான் அவர் வல்லமையை அவர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். எதெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் விட்டு எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லாரும் சொல்லுங்க, எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இதுதான். எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இதுதான். நாங்க வெறும் வாய்ப்பேச்சை வச்சே நாங்க சபையை நடத்திட்டு வர்றோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் அப்படி இல்லை. அன்று உம்முடைய வல்லமை இன்னைக்கும் நடக்கும்னு நீ சொல்லி இருக்கிறீர். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க வித்தியாசமா போகணும், உம்முடைய வல்லமையோட போகணும், வல்லமையோட போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களால பிசாசு துரத்த முடியும், எங்களால வியாதியஸ்தர் மேல கைகளை வச்சா அவங்களை சொஸ்தமாக்க முடியும். அந்த வல்லமையும் அதிகாரமும் இன்றைக்கு நமக்கும் அவர் தருகிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் வல்லமையை என் மூலம் அவர் வெளிப்படுத்தாம நான் ஒரு டம்மி ஊழியக்காரனா நான் எவ்வளவு காலம் இருந்து என் ஆயுசை நான் முடிக்க முடியும்? கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்ற அபேட்சையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க ஏரியாக்கள்ல நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல உங்க மூல அற்புதங்கள் நடக்கும். அவருடைய வல்லமை வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும். அநேக ஜனங்கள் அதை பார்ப்பார்கள்.